மரியாள் இதோ நான் தேவனுக்கு அடிமை என்றார். அடிமைனா அந்த தேவன் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் அடிமை. இந்த மரியாள் அப்படி சொன்னார். மரியாள் நான் தேவனுக்கு அடிமை. தேவதூதன் சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ சிறிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமா, ஏவாளு நான் பிசாசுக்கு அடிமை, பிசாசு சொல்றபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி பிசாசு சொல்றபடியெல்லாம் செய்தான். பிசாசு என்ன சொன்னான்? ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை தான் புசிக்க சொல்றான். இன்னைக்கு அதான் சொல்றான். இன்னைக்கு ரெண்டு கூட்டங்குது, பிசாசுக்கு அடிமையான கூட்டம், தேவனுக்கு அடிமையான கூட்டம். இதுல ஏவாள் ஆதாம் ஏவாள் வழியாக தான் பிறக்கிறான் ஒரு தாய் தகப்பனுக்கு. ஆனா இவன் தேவனுக்கு அடிமைன்ற பாருங்க. அப்போ தேவனுக்கு அடிமைன்னா தேவன் என்ன சொல்ற, A to Z நீ கீழ்படிக்கணுங்க. ஆமா, நான் தேவன் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன், நீ பிசாசுக்கு அடிமை. பிசாசு சொல்றதெல்லாம் செய்யணும். சண்டை போடணும்னா சண்டை போடணும், பகைன்னா பகைக்கணும், ஷபின்னா ஷபிக்கணும், ஆமாம் நிந்தினா நிந்திக்கணும். கண்கள் நிச்சயம் மாமன் ஜீவனை திருப்பெருமை காட்டு, தேவனுக்கு உலகத்தை காட்டினா காட்டணும். ஆமாம், சாவுனா சாவணும். ஆமாம், தேவன் தனக்கு என்னென்ன எல்லாம் திருட்டு வேலைக்கு தான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறொன்றுக்கு வர்றான். பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு காட்டித்தான் ஆகணும். நீ தேவனுக்கு அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா பிசாசுக்கு அடிமையாக இருக்கணும். மரியா சொல்ற நான் தேவனுக்கு அடிமைன்ற. அப்போ தேவனுக்கு அடிமைன்னா தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். அந்த தேவன் யாரு? நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிரு. யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அது ஆவியான ஜீவனுடையவராய். தேவன் ஜோயே ஜீவனுக்குள்ள வரணும், ஜீவனுக்கு அடிமை. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அதான் ஏதேந்த ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்துக்கண்ணிலே வச்சாங்க ஆதாம் ஏவாள. தேவடைய சாயல், தேவடைய ரூபம், ஜோயே ஜீவ சாயல். எல்லா விருட்சத்துக்கும் ஜீவ விருட்சது தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை கணிக்குது பாரு, அதை மட்டும் தொடாத பறிக்காத புஷிக்காத. அதை புஷிக்கிற நாளில் சாகவே சாவ. ஆனால் ஏவாள் என்ன பண்ணா? எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியல, பிசாசுகிட்ட பழக விட்டு நான் பிசாசுக்கு அடிமை, அவன் என்ன சொல்கிறானோ அதன்படியெல்லாம் நான் செய்வேன். அவன் என்ன சொன்னான்? தேவன் வேண்டாம் என்ற கனியை புஷிக்க வச்சுட்டான். நன்மை தீமையை புஷித்தால் நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி காணால் பிசாசுக்கு அடிமை சாகவே செத்தால். புருஷனும் கொடுத்தான், அவனும் புஷித்தான். உலகம் ஃபுல்லாக பிசாசு பிறகுது எல்லாரும் வாழ்க்கையில. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ எல்லாரும் பிசாசு. எங்க அம்மா ராணி அம்மா ஒரு இடப்படுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு ஏசு என்று பெயர். எங்க அம்மா ராணி அம்மா, எங்கள் அப்பா ராமப்பா எங்கள் வீட்டில் தாங்கிறாரு. 85 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 75 வயசு. ஒரு குமாரை அவருக்கு துளசி ராமன் என்று பெயர், துளசி ஆதாம் என்று பெயர் வாழாக. அப்போ அசுத்தாயில கருத்தறி பாவத்தில் தான் என் தாய் என்னை கருத்தரித்தா. பாவத்தின் சம்பளம் மரணம் என் வாழ்க்கையில் இருந்தது. பாவங்கள் செய்தேன், அக்கிரமங்கள் செய்தேன், வியாதிப்பட்டேன், சிஎம்சி மருத்துவ தற்கொலை முயற்சி, பிசாசு சொல்கிறான். தற்கொலை 7 முறை தற்கொலை முயற்சிங்க, 7 முறை தற்கொலை, 7 முறை அதிசயமாய் காப்பாற்றவர். கடைசியில் மாட்டகச்சி கட்சியில் இயேசு சொந்த சச்சராய் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு 53 வயசு ஆகுது. 24 வயசில் இயேசு ஏற்றுக்கொண்டேன். அந்த 24 வயசுக்குள்ள 7 முறை தற்கொலை. இயேசு அறியாத பின்னணியில் பிறந்தவன் நான், ஆதாம் வழியாய் பிறந்தவன். பிசாசுக்கு அடிமையாகி பாவம் செய்யும் பிசாசினால் உண்டாயிரும் பாவத்தை மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி திறந்து கொண்டது ஐகிதமாகவே என்ற வாழ்க்கை. நரக வேதனை, 8 வருஷம் சிஎம்சி மருத்துவமனையில், கொடிய வியாதி. அப்படிப்பட்ட நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து தெருவில் இயேசுக்கு அடிமையானதுனாலே இயேசு என்ன சொல்றார்? தேவன் என்ன? அதுதான் தேவன் ஒரு ஜீவன். அவர் ஜீவ விருத்தத்திகனே ஜீவ தேவ நீதிட்டு உயிர்த்ததல் இயேசு சாமன வாக்குறது தான் சொல்வார்.
அவர் எப்பவுமே ஜீவ சரீரம் ஜீவனத்து இயேசு ஜீவன் உள்ள காரியங்கள் தான் சொல்றார். நன்மை தீமை சொல்றதே இந்த இயேசு தேவனாகிய கர்த்தர் ஜீவனுக்கு அடுத்த காரியம் தான். அந்த ஜீவனில் இயேசுவை படி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் வந்து முழு உலகத்து சொல்லணும். அப்போ தான் நான் தேவனுக்குள்ள கிறிஸ்து எனக்குள்ளே பிறக்கிறாரு. உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் ஓடணும் நியாயப்படி, தேவதூதம் வரணும் நியாயப்படி, பரிசுத்தாவியானவர் வரணும் நியாயப்படி. அப்போது ஆதாமுக்குள் பிறந்தா பிசாசுக்கு அடிமை, நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கான பிசாசு தான் என் வாழ்க்கையில் வெளிப்படுறான். அசுத்தாய் வருது, சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தடுத்து என்னை தேடி வருகிறது. அப்படிப்பட்ட நான் மரியாதை போல நான் தேவனுக்கு அடிமை. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். தேவன் ஜீவனாய் இருக்கிறார், அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவ நீதியை உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறான். ஆமாம், அந்த பாவத்தை நன்மை தேமையை தேவனுக்கும் காட்டுவோம் உலகத்துக்கும் காட்டும். பிசாசு பிறக்கிறான், பாவம் மரணம் பிறக்குது, என் வாழ்க்கையில் சாபம் பிறக்குது, தரித்திர முடிவு பாதாளம் போது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ் என்னவரை கிறிஸ்துவுக்குள் பிறப்பது. அந்த கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார், அவர் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தமாய் இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கொடுக்கணுங்க ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்தல் பிறகு ஆசீர்வாதம் பிறகு ஐஸ்வர்யம் பிறகு சமாதானம் சுகம் வேலை ஜீவன் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி ஜெயம் எல்லாமே பிறக்குது கிறிஸ்துக்குள்ள. கண்ணு தருகுது, காதுக்குது, குஷ்ரோகி சுத்தமாக முடவன் நடக்கிறான், மரித்தோர்களும் உயிரோடு இருக்கிறாங்க. அவர் தேவி நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கும். பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி, மரணத்துக்கு பரி உடித்தெய்தல், சத்தம் கூட உயிரோடு இருக்கிறான். இயேசு ஜீவ விஷயத்துக்கு நீ வந்தா அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசுக்கு சாவன வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. மனுஷன் பாவத்திலிருந்து மரணத்தில் பிறந்து பாவத்தையும் தேவன் தான் உழுது மறிக்கிறான். சாபத்தில் மரணத்தில் தரித்திர பாதாரத்தில் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்துக்குள்ள பரிகரிக்கிறாரு. பாவத்திலிருந்து ஏ டு ஜெட் தேவி நீதிட்டு உடித்ததில் பிறந்த கிறிஸ்துவுக்குள் பிறப்பது. அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அவர் ஜீவ விருட்சத்தை கனி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறந்தா நான் ஜீவனுக்குள்ள வாழணும். அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை பிதாகுமார் பசுதாய்க்கு மத்தியஸ்தமாக கொடுக்கணும். ஆதாம் வந்து மனைவி பிள்ளை குடும்பம் பட்டு முழு உலகத்தையே சுற்றி பரிபூர்ண ஜீவன் தான். நான் ஒரு மரியாள் தாமஸ் தேவனுக்கு அடிமை, ஆண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவனே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றவர். அது மாதிரி தாமஸ் துளசிராமனே நீ கிருபை பெற்றவன், ஆண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த மரியாதை பார்த்து தேவதை என்ன பண்ணா, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ, ஏன்னா அவர் ஜீவனுக்கு வந்துட்டான். தேவனாவே ஜீவன், நன்மை தீமையிலிருந்து ஜீவ வச்சிருக்கேன்னு வந்துட்டான். அந்த ஜீவ சொல்ற ஜீவன் தேவனுக்கு கொடுக்குற. ஆதம் வந்து முழுவது ஒரு ஆள் பாய் கூடாம, ஒரு ஆள் கூட்டாலும் ஒரு ஆள் பிசாசு வந்துடும். அசுத்தாவி தான் பிறகு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தாங்க மரியாதை. இப்போ டாபிக் வந்து மரியாதை தான். ஒரு மரியாதை பாருங்க, மரியாதை தான் நம்ப இருக்கும். மரியாதை போல நாம் ஆதாம் வழியா மரியாதை ஒரு தாய் தகவல் பாவத்தில் கருத்தரித்தவ தான் மரியாதை. நன்மத்தையும் மரியாதைக்க கடியால் தான் பிறந்து வந்தா ஒரு தாய் தகப்பன். ஆனால் இவர் தேவனுக்கு அடிமையாயிருந்து அந்த தேவன் முழு உலக பரிசுத்தாவி அவர் சரீரத்தில் அசைவாடி பரிசுத்தாவி உண்மையில் நெயிலிடம் முன்னிலிருந்து பிறகு பரிசு தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ பரிசுத்தாவி உண்மையில நேலணும்னா நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்து இல்லாத இடத்துல ஆதாமுக்கு அசுத்தாவி தான் அசை, பாவ சாபம் மரணம் அசைவாடினா பர்த்து சாபம் பிறக்கும், மரணம் பிறக்கும், தரித்திரம் வியாதி வரும், அவமானம் வெக்கம் எந்த பிசாசு உரிமையாக வந்து திறறது கொள்றது ஐகிதமாகவே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. அப்போ கிறிஸ்து பிறக்கணும்னா நீ தேவனுக்கு அடிமையாகணும். அது எப்படிங்க தேவனுக்கு அடிமையாகுது? எப்படி நீ பிசாசுக்கு அடிமை? ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வார்த்தையை கேட்ட, நன்மை தீமை கனியை சாப்பிட்ட, அந்த நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை தான் பிசாசு சொல்றது படி செய்யுது. கேட்டியா இல்லையா? ஏவாள் ஆதாம், இந்த செய்தி கேட்குற ஆதாம் ஏவாள், நீ யாரோ ஒரு ஆண் ஒரு பெண், ஆதாம் ஏவாள் வழியாக எந்த நாடும் எந்த எங்கள் சபை இன்டர்நேஷ்னல் சபை, ஆமாம், எஃப்ஜிசி வேலூர் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம். அப்போது 7 கண்டத்தில் ஆதாம் வழியாக பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க கடிப்பு சாகவே எந்த நாடும் எந்த தேசமும் படித்தவனோ படிக்க ஏழையோ பணக்காரனோ உயர்ந்தவனோ தாய்ந்தவனோ அரசியல் தனி சினிமா ஆணோ பெண்ணோ ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா எல்லோரும் பாவம் செய்து
ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அடுத்து இலவசமாக கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை பிசாசை பிறப்பிக்கிறார்கள். பிசாசுனா பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, வியாதி, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மாசம், உலகம் ஃபுல்லாக குட்டி பாதாளம் குடும்பங்களில் பட்ட வியாதி, வறுமை, தரித்திரம் பிறப்பிச்சுட்டே இருப்பேன். ஆதாமுக்குள் ஆதாம் பிசாசு ஏவாள் வார்த்தை, ஆதாம் ஏவாள் நன்மை தீமகனிய நன்மார்க்கம் துன்மார்க்கத்தை தேவன் தனக்கு உலக காட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகி பாவம் மதம் பிறக்கையும் அவன் வாழ்க்கையில் உனக்குள்ள தேவ நீதி உழித்ததில் பிறக்கணும். கிறிஸ்துக்குள்ள நீ மறுபடியும் பிறக்கணும். அப்படிதான் மரியாள், நான் தேவனுக்கு அடிமை. தேவன்னா ஜீவன், ஜோயே ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்கள். கிறிஸ்து உனக்குள் பிறக்கணும்னா அது ஒரு கம்பல்சோசனம் கிடையாது. பிசாசு போய் பிசாசு நன்மத்தை கரை பறித்தாய் புஷ பாவம் மன்னத்தை புஷித்து அதை தேவன் உலக வாழ்நெல்லாம் காட்டுகிறாய். பிசாசு வாழ்நெல்லாம் பிறக்கிறான், திறறான், கொள்றான், அழிக்கிறான். நீ போய் மற்றவர்கள் நன்மத்தை மக தேவன் தர உலகத்தை காட்டுற பிசாசு பிறக்குது உன் வாழ்க்கையில. கிறிஸ்து உனக்குள் பிறக்கணும்னா நீ தேவ நீதிக்கு உடித்ததில் தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும், கிறிஸ்துவை கொடுக்கணும். மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தால் உலகத்துக்கு கொடுத்தால் இன்னைக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான். மரியாள் இயேசுவை பெற்று உலகத்துக்கே கொடுத்தா. ஆதாம் ஏவாளும் பிசாசு நன்மத்தை மக பிசாசு உலகம் முன்னிருந்து பூமி சபிக்க பூமிக்கே பிசாசு கொடுக்குறாங்க பாரு. நன்மத்தை காரியத்தை உலகம் உள்ள பாவத்தை மறைந்து கொடுத்தா ஏவாள். நேரம் இன்னைக்கு ஏவாள் பாதாள் தக்கிறான். ஏன்னா கிறிஸ்துவை சந்தித்தாளா? கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாளா? தெரியாது. மனம் திரும்பினாளா ஏவாள்? நன்மத்தை கனியை புஷித்து பூமி எங்கும் கொடுத்துட்டு தேவனுக்கும் காட்டுறான் நன்மத்தை ஏவாள். ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா இன்னைக்கு பாதாளத்துக்கு போய் சேர்த்தா. அந்த ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்த மரியாள் இயேசுவை தேவன் தனக்கு ஜீவசரம் இயேசு நானே வழியை சத்தியம் ஜீவன் ஜீவனில் தேவ நீதி உயிர்த்தில் கொடுக்குறா. தேவனுக்கும் கொடுத்தா. ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா மரியாள். இன்னைக்கு மரியாள் பரலோகத்துக்கிறா. எப்படிங்க பரலோகத்துக்கு போகிறது? இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இயேசுவை கொடுக்கணும். அந்த இயேசு வெத்திய இயேசு சுவாமன வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி நன்மை தீவனை எதுவுமே கொடுக்காத. அது பாவத்தின் சவள மரணத்தை உன்னை போய் சபிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தல் இயேசு சுவாமன வாக்குத்தத்தம் அதை பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு குத்திட்டே இருந்து பாரு. என்னை விட அவன் பாவன்ட்டு மன ஓடித்தான் பசுத்தாய் வந்துடும். அல்லேலூயா. இல்லைங்க, நான் ஏவாள் பிள்ளை தாங்க. நன்மத்தை தாங்க காட்டணும்னா பிசாசு தான் வருவான். நன்மத்தை மரியாதைக்காக நீ புஷிக்கும் நாளில ஆதாமும் அதை புஷிக்கும் ஷாக பயப்படுறாங்க, ஓடுறாங்க, ஒலிக்கிறாங்க. உன்னித்து பூமி சபிக்க விட்டு நிர்வாணம் ஆயிட்டாங்க, குட்டியூரும் கொலையூரும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து காயின் ஆபேல் முதல் பிள்ளையே கொலை முதல்குள்ளே கொலை மரணம் சாபம். நோவா காலத்தில் சோதோம் குமாரா பட்டணம் எல்லாம் சாப பாவ மரண தரித்திரமாகவே போச்சு உலகத்தில். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா, நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். அதனால் அன்பானுல இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்து விட்டா. அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்தமா இருக்கிறாரு. இயேசு விட்டுட்டா பாவத்தையும் மரணத்தையும் காட்டும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த ராஜகுலம் உயர்ந்த குலம், டாக்டர், என்ஜினியர், கம்ப்யூட்டரு சயின்டிஸ்ட்டு, படித்தவன் ஏழை, விசுவாசி, நாட்டுவாசி, காட்டுவாசி, ஆணு, பெண்ணு, எந்த நாடும் எல்லோரும் பாவம் செய்ய வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அதனால கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். புரியுதா பிரியமானே? கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்து ஜீவ சரீரம் ஜீவனத்தை வெளியே போட முடியாது. பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், வானத்தில் போல சகல அதிகாரம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய் ஆதான்னு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பிறக்கிறார். அந்த கிறிஸ்துவஸுக்குள்ள ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆதி அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குதுங்க. கிறிஸ்துவே நீங்கள் வேணாண்டிங்கனாக்கா
பிசாசு தான் வாழ்க்கையில் பிறக்கிறான். ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசுக்கலாம், கார் பங்களா எல்லாம். என் தாயினை பாவத்தில் கருதுவான், துர்குணத்தில் உருவானேன். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கட்டாயமாக காட்ட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். கட்டாயமாக காட்டித்தானோ, யார் சடம் கிடையாது. இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா கிறிஸ்துவ தான் காட்டணும். தேவனுக்கு தனக்கு முழு உலகம் சபிக்கணும், ஆஸ்வதிக்க, பகைக்கு நன்மை செய்யுங்க, சத்துக்கு துன்பப்படுக்க ஜபம் பண்ணுங்க, பாவத்தின் சம்பளம் மரணத்தை விட்டு தேவி நீதிட்டு உழித்ததில் கொடுங்க. யூ ஆர் சக்சஸ்ஃபுல் மேன், மரியாள் யூ சக்சஸ்ஃபுல். கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்தால் அல்லேலூயா. பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாருமா, ஆண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கும், புருஷர்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கும். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்குடியா பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கும் நீ கிருபை பெற்றவளா. மரியாள் பாருங்க, கிருபை பெற்றவள். நான் எப்படியா கிருபையை இப்போ சத்தியம் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ கிருபை பெற்றவள். அந்த கிருபையில தேவ நீதி இயேசு எல்லாமே இருக்குது. அந்த கிருபையில கிருபை ஊட்டினா அவ மகிமை, பாவத்தை மாநிலத்தை தான் காட்டுவேன். சபிக்கப்பட்டவர், சிறிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டது, சிறிகளுக்குள்ளே சபிக்கப்பட்டவர் யார்? எசபேலு. உன்னிடத்தில் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். லூக்கா 1 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, மரியாள் கிட்ட கர்த்தர் உன்னுடனே இருக்கார். ஏன்னா கிருபையே தேவனுக்கு தனக்கு முழு உலகம் ஒரு ஆள் போய் காணும். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூடுறாங்க. மரியாதை ஒரு குட்டி இயேசு மாதிரி தான். இயேசு, அதனால தான் இயேசு பிறந்தாரு. நீ நன்மத்தையும் தேவன் தர்மம் பிசாஸ் தான் பிறப்பான் அவனுக்குள்ள. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து தாய் என்ன அர்த்தம்? பிசாஸ் தான் பெற்றுருக்கிறாங்க. பாருங்க, பிசாசை பெற்றுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? குட்டி பிசாஸ். எல்லோரும் பாவம் செய்து தேவன் என் தாய் என்னை பாவத்தில் கருத்து யாரு? தாவீதே சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி 2 பெரிய பாவத்தையும் செய்யிட்டான். அப்போ ஆதாமுக்குள் பெற்றெடுக்கிற எல்லா ஸ்திரீகளும் ஆதாம் வழியாக பாவத்தை மரணத்தை பிசாசின் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இந்த மரியாள் இயேசுவை பெற்றெடுத்து தேவ வித்து படலாம, அது ஆதாமின் வித்து படாம பரிசுத்தாவியில கருத்தரிக்கிறா. அது எப்படிங்க பரிசுத்தாவி? பரிசுத்தாவி உண்மையில் நேரிடும். உன்னிடத்து பிறகு பரிசுத்த தேவனுடைய குமார் எனப்படும். இந்த இயேசு யோசேப்புக்கும் மரியாள் நியமிக்கப்பட்டு திருமணத்துக்கு முன்பாக நிச்சயதார்த்தத்தின் போது பரிசுத்தாவிலே கருத்தரித்து பிறந்தார். இல்லைன்னா யோசேப்புக்கு பிறந்திருந்தா யோசேப்பின் வித்து ஆதாமின் வித்து பட்டா அது தீட்டுப்பட்டிருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருப்பார் இயேசு. ஆனால் தான் இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னார். பாருங்க, இயேசு நானே வழியும் சத்தியம், நன்மை தீமையா இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சா பாவத்தின் சம்பளம் பிசாசுகளை பிறக்கிறது. அப்படிதான் மனுஷன் பிறக்கிறான். ஆனால் இவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா, ஜீவன்ல தேவநீதி உயிர்த்ததாக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்தாவில கருத்து தான் இந்த இயேசு பிறந்தா. இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் யோசேப்புக்கு மனம் முடிச்சு பிள்ளைகள் பிறக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அந்த கிறிஸ்துக்குள்ள நீ எப்படி பிறக்கிறது? நான் நன்மை தீமையில் போதை பிறக்க முடியுமா? ஏவாள் நன்மை தீமை அறியத்துக்கு ஆதாம் வழியாக பிறந்தவதாவா? அவள் தேவனுக்கு அடிமை. ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்துக்கு தான் நீ கிறிஸ்துக்குள்ள பிறக்கலாம். ஜீவ விசத்துக்கணியில் அதான் மறுபடியும் பிறத்தல். இப்படின்னா அப்படின்னா இனி ஏற்கனவே ஜீவ விசத்துக்கணியில் தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சாயல்ல. எப்படி பிசாசுகிட்ட வார்த்தைக்கு கேட்டு நன்மை தீமை கனியை பறித்து அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுற நீ பொம்புக்குனே நன்மை தீமையை தேவனுக்கு காட்டுற, குடும்பத்துக்கு பகைக்கிற, சபிக்கிற, நிந்திக்கிற, தூசிக்கிற, ஸ்வீடி நனிதி காட்டி பிசாசுக்குள்ள பிறக்கிறாள். திருப்பி உனக்கு ஒரு வாய்ப்பு. ஜீவரத்தம் வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ள எல்லாரும் எங்கிட்ட வாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பாடுங்க. என் சரீரம் என் அப்பம், இந்த அப்பம் என் சரீரமா, என் ரத்தம் திராட்சை ரத்தமாக ஜீவ ரத்தம். இதை புஷிங்க. அந்த தேவ நீதி உயிர்த்ததில் புஷிங்க. எப்படி நன்மை தீமை சரீரம் சாப்பிட்டு அதை தேவன் தனக்கு கொடுத்து பிசாசுக்கு பாதாளத்துக்கு போறீங்க. பூமியில பாதாள வாழ்க்கை வாங்கி அதே மாதிரி ஜீவ ரத்தத்தை புஷிக்கணும். அதான் திருவிருந்தாராங்க. அது ஜீவ வார்த்தை, அது ஜீவன் கத்து காரியம். தேவி நீதி உயிர்த்தது எல்லாம் ஜீவன் கத்து. பரிசுத்தம், தேவி நீதி, அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பரலோகராஜ், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற இயேசு சாப்பிட பரலோகமே இருக்குதுங்க. நன்மத்தை மாதிரி பாதாளுங்க போய் சேர்ந்துருக்கு சீக்கிரமா. பாதாளம் ஏவாள் நன்மை தீமை கனியை உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்டு பாதாளத்துக்கு போயிட்டா. மரியாள் இயேசு முழு உலகத்துக்கு கொடுத்து மரியாள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா. எப்படி மரியாள் வழி போக போறியா? ஏவாள் வழி போக போறியா? ஏவாள் பிசாசிடத்தில் வார்த்தை கேட்டால்
உலகம் ஃபுல்லாக நன்மை தீமை பிள்ளைகளை பெற்றுட்டா. நன்மார்க்கு துன்மார்க்கு, எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி. அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் மனுஷன். இந்த 2024 நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. (2025) கிறிஸ்துவுக்குள்ள பிறங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். மரியாளுக்குள் இயேசு வெளிப்பட்டால், இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தால் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா. நீங்களும் இயேசுவே தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க, டெஃபினெட்லி நீங்கள் பரலோக ராஜ்யம் தான். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தலாக நன்மை தேவை காட்டினா ஒரு ஆள் வழியாக பிசாசு தத்துருவான். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூற வேண்டும். என் அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறது. அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்தல் பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதை தேவன் தனக்கு கொடுத்தா டிஜிட்டல் கணக்கு. ஒவ்வொரு 26 வருஷம் முன்னுத்த பாவத்தை மனத்து காட்டி காட்டி வருஷம் கடைசியில் வாக்குத்தத்தம் பலி. ஒரே பிரச்சனையாக தாங்க, ஒரு ஆசீர்வாதம் வரல. ஏன்னா வருஷம் உள்ள நன்மத்தியமை, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி, கண்கள் நிச்சயம் நன்மத்தியமையில் பாவத்தின். அதை போய் தேவன் தன் உலகத்துக்கு பிசாசு திருடி சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையும் திட்டான். அப்புறம் அழிக்கிறான், கொள்றான். வாழ்க்கை ஃபுல்லாக சுத்தாவியாகி. ஆதாமின் சிந்தை மரணம் சொல்லுது வேதம். கிறிஸ்து சிந்தையோ ஜீவன். அந்த கிறிஸ்து தேவனீத்து இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யம் இது. தாவி சொல்ல கத்திரை நான் எக்காலத்திலும் சோத்திரம் துதி எப்போதும் வாயிலும் துதி தோத்திரம் ஆராயன ஜப கிறிஸ்து கத்துக்கார 18 ஆட்டுக்குட்டி மூலமா கத்திரிடத்தில் பெற்றது கத்திரிக்கே செலுத்துறான். தேவனுக்கு தனக்கு உலக செலுத்தி தாவிது வர அவட்டு மேய்க்கிற நீ ராஜாவாக இருக்கிறான். ஒன்று நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், இல்லைன்னா பிசாசை வெளிப்படுத்தணும். பாவத்தின் சம்பளம் மானது எது லாபம்னு பாருங்கள். கிறிஸ்துவ வெளிப்படுத்து. அந்த கிறிஸ்துக்கு சரீரத்துக்கு வெளியே போட்டு இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க. அது போய் தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்து. கிறிஸ்து வெளிப்பட்டுட்டார் வாழ்க்கையில். கடிந்து கொள்ளு. அப்போ பிரச்சனை பண்ணுறாலும் என்னையா பண்ணணும்? கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரி. ரொம்ப மோசம் தான் விலகி கொடு. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார். ரொம்ப மோசம் தான் விலகி இருந்தார். ஆனால் பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டையை காட்டாது. அது நன்மை தீமை தேவன் தனக்கு உலகத்துக்கான சாகவே சாவாய். அப்போ கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வம்புக்கினே காட்டு. வம்புக்கினே பாவத்தை மன வாய்நாளெலாம் காட்டி பிசாசு தர்றான், கொள்றான், எங்கள் பாதாளத்தை கொண்டு போகிறான். நீ வம்புக்கினே இயேசு ஜீவன், இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை வாசி. தேவி நீதி உயிர்த்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இயேசு மத்திய மாட்டு லூக்காம்போது எங்கும் சுற்றி தேர்ந்தா. எங்கே போனாலும் கிறிஸ்து நன்மை தீமை கறி ஜன பிசாசுகள் நல்ல ஜீவசன் தேவன் பசுத்தாய் அறிகிறார். தேவன் பிசாசு திமிர்வாதக்காரில் கூட செவட மூடும் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறார். நன்மை தீமை தேவத்தனை கூட காட்டுறான். ஒரே பிசாசு வளம் அகப்படுகிறான். ஏசு நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தையே கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் அசுத்தை கொடுத்து பசுத்தை இறக்கிறாரு. ஏன்னா ஜீவனுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அப்போ மறுபடியும் பிறக்க செய்கிறாரா இயேசு? பிசாசு ஜீவ விஷத்துக்கு இந்த ஏதேத்தோட நன்மை தீவுகளை பிறக்க செய்து பாவத்தை மட்டும் உலகத்தை காட்ட வைக்கிறான். பிசாசு பக்கம் போக போறியா? இயேசு பக்கம் போவேன். உலகம் முழுதும் எல்லோரும் நன்மை தீமை, நன்மார்க்கும் துன்மை, எல்லாமே நன்மை தீமை, நன்மார்க்கங்களை சன்மார்க்கங்களை. இயேசு ஒரே ஒரு ஆள் தான். நானே வழி, நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. அந்த ஜீவனில் தேவி நீதித்தோடு இயேசு கோக்கை தேவரகமான ஒரு வாழ்க்கை. அதை சொன்ன ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு தான் ஜீவஸ்வரர். கர்த்தனாவே ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனில் கெட்டது எதுவே எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், முடிவு, பரலோகம். கெட்டது எதுவுமே டார்க் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆதாமுக்குள்ள நன்மை தீமை எல்லாம் சாகவே சாவாய். பாவம், சாபம், மரணம், தரித்திரம், வியாதி, வறுமை. கண்டிப்பாக அட்ரஸ் கேட்டுட்டு வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் படிக்கார், ஏழை, பணக்கார, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, உயர்ந்தவன், தாய்ந்தவன், வானத்துக்கு போய் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டுட்டாங்களாம். எல்லோரும் அரசியல் தலைவர்லேருந்து ஆண்டிலிருந்து படிக்கார், ஏழை, பணக்கார. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அப்படி தான் ஏவாளும் பிறந்து வந்தா. ஆனால் மரியாளும் பிறந்து வந்தா. மரியாள் தேவனுக்கு அடிமைன்னு சொல்லி இயேசு உலகத்துக்கு கொடுக்குறா. நீ கூட தேவனுக்கு அடிமையாகலாம். எப்படி பிசாசுக்கு அடிமையாகி பாவத்தை மனத்து தேவன் தன கொடுத்து பாதாளத்துக்கு போறியோ, அது மாதிரி மனதை திரும்பி மனம் திரும்புகிற பரலோக ராஜ்யம் என்னது மாதிரி இயேசுன்னு பார்க்க ஜீவ சொல்ற ஜீவனத்தான். தேவன்னா ஜீவன். அந்த ஜீவனை தேவி நீதி உயிர்த்தது.
அதை எடுத்து தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா நீயும் இயேசுக்கு உலகம் ஃபுல்லாக கொடுக்க நீ மரியாதை பரலோகத்துக்கு போய் சேரலாம். இதான் வழி. இயேசுவே வழி, இயேசுவே சத்துவம், இயேசுவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து, வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் நன்மை தீமை தான் பார்த்துக்கணும். பெத்த பிள்ளை, கட்டின மனைவி, பெத்த தகப்பன், தாய் தகப்பன், பேர பிள்ளைங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்து நன்மை தீமை தான் இருப்பாங்க. நன்மார்க்கும் துன்மார்க்கும் கண்கள் நிச்சயமாக சுய நீதி அநீதியை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிக்காட்டு பிசாசு தான் பிறகு வாய்நாளெல்லாம் பிசாசு போராட்டம். எங்கள் அப்பா 85 வயசு வாய்நாளெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்? அவங்க அப்பா யாருக்கு வந்து லட்சுமி அம்மாவுக்கு பிறந்த ராமு நன்மை தீமையில் பிறந்துட்டாரு. நன்மார்க்கும் துன்மார்க்கும், நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, ரெண்டும் கலந்தவர். நன்மை தீமை ஷாகவே ஷாக கிடக்கிறார். இப்போ ஏசு நானே வயசு ஜீவ வச்சிருக்கேன். தேவனுக்கு அடிமையாகணும். அந்த தேவன் ஜீவனை அவர் என்ன ஜீவ சொல்றது தேவனுக்கு ஆதாரம் முழு காட்ட சொல்கிறார் இயேசு. இங்கே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். இயேசு அன்பை காட்டு, அன்பு ஜீவனை பரி மாணவர் சாகர குடும்பம் பாட்டு முழு உலகத்து கொடு. பிதாகுமார் பசுத்தாவி நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய இயேசுவின் நாமம், அந்த இயேசு ஜீவசாரி ஜீவரத்தம், இயேசு சாப்பிட வாக்குத்தம். நாங்களே எங்களுக்கு கணப்பட்ட எவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவரத்தம், இயேசு சாப்பிட வாக்குத்தம் தேவன் தனக்கு கொடுத்தா கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிறந்துட்டாரு. அதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அதான் வெற்றியுள்ள கிறிஸ்மஸ். இந்த செய்தி கேட்குற நீங்கள் அவர் பாக்கியவான்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் ஏராளமான 100 ஜீவ மார்க்கத்தை நான் போய் எங்கும் கேட்டீர்களே ஏற்பட்ட சத்தியங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே கேட்டு விளையேறப்பட்ட செய்தி. மரியாளுக்குள் இயேசு பிறந்தாள் என்றால் அவள் தேவனுக்கு அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தாள். கிருபை பெற்றவள். சிறிகளுக்குள்ளே நீ கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதை விட்டுட்டீனாக்கா பிசாசு தான் உன்னோட இருக்கும். ஆதாமுக்குள்ளே பிறந்தா நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவன் தன் உலகத்துக்கு நீயே பிசாசு குடும்பத்துக்கு அழிப்ப, உனக்கு அழிப்ப, சமுதாயத்துக்கு அழிப்ப. கிறிஸ்து உனக்குள்ள ஜீவசரத்தை தேவன் தன் ஆதாம் அசுத்தாயோட பசுத்தாயோட உனக்கே ஆசு, குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். அதனால தான் இயேசு உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்புன்னு சொன்னார். அப்போ மரியாள் தேவனுக்கு அடிமைன்னு சொன்னா பாருங்க. அல்லேலூயா. அதனால் ஏவாளை போல பிசாசுக்கு அடிமையாகி புருஷனை ஆதாமிக்கிறது உலகம் ஃபுல்லாக பிசாசு இல்லை. பிசாசு தொல்லை தாங்க முடியல. கானானி சிறியமாக பிசாசினால் கொடிய வேலை போட்டிருந்தாலாம். தொல்லை தாங்க முடியல. அவர் தொகலை பிசாசு பிசிச்சு போகல. எல்லா அம்மா மாரும் பெண் பிள்ளைங்களை பெற்றுட்டு படுற பாடு கொஞ்சம் நெஞ்சில்லை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தை துர்குணத்தில் உருவாக்கிது. அந்த பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுது. ஆமாம், என்ன வேதனையோ கொடிய வேதனை போட்டுக்குது. இயேசு தேடி வரா. ஏன் அப்படி பிசாச காணாச்சரியமாக பாவத்தில் பெற்றுட்டா, நன்மை தீமையில் பெற்றுட்டா. தீமை அதிகமாகிடுச்சு. நன்மை விட தீமைனா துன்மார்க்கம், நன்மை நன்மார்க்கம். அது ரொம்ப சேட்டை பிள்ளையாகி பிசாசு பிரித்து கொடிய வேதனைப்பட்டுக்கிறான். தாங்க முடியல. இயேசு கிட்ட வராரு. இயேசு பிள்ளைகள் அப்போ நாய்க்குட்டிகள் போடு நல்ல சொல்கிறார். அப்போ விட்ட பாடம் இல்லை, நாயின்னு தான் நினச்சிக்காண்டு. பிள்ளைகள் சாப்பிடும்போது பிள்ளைகள் அப்போ கீழே நாய்க்குட்டி அப்படின்னு என்னப்பா இயேசு நானுடைய ஜீவ பண்ணார். அங்கே ஜீவனை கொண்டு வர, ஜீவத்துக்கு கொண்டு வரப்பாரு. ஜீவ சரீரம் போ, உன் விசுவாசம் பெருகிட்டார். அந்நேரமே அவர் சுகமாயிட்டார். பிசாசு ஓடிப்பிச்சு. போய் பார்க்குறான். கிட்டத்தட்ட 50, 60, 70 கிலோமீட்டர் வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லா பிசாசெல்லாம் ஓடிட்டு தலையெல்லாம் நல்லா சீவி பொட்டு பூ வச்சு இந்த புது ட்ரெஸ் போட்டு வீடெல்லாம் பெருக்கி பாத்திரம்லாம் பெருக்கி துணியெல்லாம் போட்டு சூப்பராகிறான். காணாச்சரியமாக என்ன நல்லமே இப்போ ஜனங்களுக்காக ஜீவ கிறிஸ்துக்குள் பிறக்க செய்யிட்டார். நாயாக அந்த ஆட்டுக்குட்டி ஆயிட்டா. நாய்க்குன்னா ஆதாம் வழி, அப்புறம் நாய்னா பிசாசின் பிள்ளை. இப்போ பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அப்போது ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வரார் இயேசு. அவ்வளோ மட்டும் லேகோன் பிசாசு ஒருத்தன் தான். லேகோன் பிசாசு உடம்பெல்லாம் பிசாசு. ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் 2000 பிசாசு உடம்பெல்லாம். அவனை கொஞ்ச நேரத்தில் பிசாசு ஜீவரத்தம். படகு பிடிச்சு போகிறாரு. காற்று புயல் அடிக்குது. காற்று புயலெல்லாம் அதட்டுறாரு. கிறிஸ்துக்குள்ள தான் தேவன் தனக்கு ஆதாம் கிறிஸ்து காற்று புயலெல்லாம் அடிக்கணும். தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். நன்மை தேவன் தான் எல்லாம் பிடிக்கும். காற்றடிக்கும், புயல் அடிக்கும்,
கடல் முழுகும், எல்லாரும் வெத்துறது கொண்டு தைக்கியமான வேலையெல்லாம் நடக்கும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா. காற்று புயலெல்லாம் அடங்கும், செங்கடல் பிளக்கம், யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ தரமட்டமாகும், பாலு தேனு நல்ல விஷாலெல்லாம் உண்டாகும். ஆனால் ஆதாமுக்குள் இருந்தால் எந்த விதத்தில் அது மரணத்தை தான் ஏன் கொடுக்கும். நன்மை தீமையே ஷாக தான் ஷாக். நீ ஒரு பிசாசு, சும்மா இருக்க முடியாது. பிசாசு சாட்டி காட்டிகிட்டே இருப்ப நீ குடும்பத்துக்கு, பட்டத்துக்கு, தேசத்துக்கு. மனுஷன் ஜடம் கிடையாது, நன்மையே தீமையும் காட்டத்தான் வேணும். நீ தேவனு கிடையாது, ஜீவ விஷயத்துக்கனே காட்டத்தான் வேணும். ஜீவ சொர ஜீவரத பால் தேனு நல்ல தேவ நீதி உயிர்த்தல காட்டினா நீ குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உனக்கு ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஆசீர்வாதம். அந்த ஜீவனை தான் சிறுவில் கொடுத்துட்டு போனார். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என்ன அன்பு? அகாபி அன்பு. பாவிகளுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க ஷாக கிடக்கிறார். ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த சொர ஜீவன் அவன் பேர் தேவன் உலகத்தை அசுத்தாயத்தை வந்து பசுத்தாய் இறக்கி அவனை கிறிஸ்துவ போய் இனி பாவம் செய்யாதே, கிறிஸ்துக்குள் இருந்தார். திருப்பி பாவம் செய்தா திருப்பி பிசாசு தான். அந்த விபச்சாரி சரி பார்த்து என்ன பண்ணாரு? எல்லாம் கல்லறிகிறான். உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லறிய கணவன் சொன்னார். எல்லாம் கல்ல கீழே போட்டான். என்ன பண்ணார் இயேசு? அவளுக்காக நல்ல மேய்ப்பன். அந்த விபச்சாரத்தில் கையும் மேய்வாங்க. ஜீவ சொரஜீவன் அவன் பேர் தேவனுக்கு தனக்கு உலக அசுத்தாய் விபச்சார ஓடி போச்சு, பசுத்தாய் இறங்கிச்சு. உடனே எல்லாரும் பெரிய கல்ல கீழே போட்டாங்க. அவளை காப்பாற்றுறாரு பாருங்க. விபச்சாரம் மட்டும், வேஷனம் மட்டும், கல்லெருந்து கொள்ளுன்றா மனுஷன். உள்ள பிசாச்சு, இவனுக்குள்ள பிசாச்சு, அவளுக்குள்ள பிசாச்சு. எல்லாம் கல்லெருந்து சேர்த்தா பாதாதுக்கு போவார். ஏசு அந்த பிரச்சனை டீல் பண்ணும்போது நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவ ரத்தத்தையே கூட அவ பேர் தேவனுக்கு தர ஆதம் அசுத்தாய் விபச்சார சுத்த பசுத்தாய் இறங்கிச்சு. அவள் ஆண்டவனேன்ட்டான், ரசிக்கப்பட்டான். இனி பாவம் செய்யாத அவளை, இனியும் பாவம் செய்ய, இனி கல்லடி தான் அவனை கல்லேருந்தே கொள்ள பாவம் பிசாசு திருடுவான், கொள்ளுவான், ஆயிடுச்சு பாதாளத்துக்கு கொண்டு போடுவான். கிறிஸ்துக்குள்ளே என்னை ஏற்றுக்கொள், நான் ஒரு ஜீவரத்தை கொடுக்கிறார் பாருங்க. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கோ நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ண படம் வந்தேன். அந்த ஜீவரத்தை இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறோம். அந்த விபச்சார ஸ்பிரிட் அவள்கிட்ட போயிடுச்சு. கல்லெடுத்து சாக வேண்டியவளை காப்பாற்றுறாரு. ஆனால் இயேசு விபச்சாரம் மட்டும் பாவம் கிடையாது. பகை, கசப்பு, சுய் எல்லாமே பாவம் தான். நன்மை தீமை நன்மை அதில் கண்டிச்சமாக ஜீவன் சுயநீதி அநீதி இருக்க. பிசாசு கல்லெறிவான், கொள்வான், திருடுவான், வியாதி, வறுமை தரித்திரம், ஹாஸ்பிட்டல் ஓட, கோர்ட்டு கேஸு, வறுமை தரித்திரம், பிசாசு எல்லாத்தையும் கொடுப்பான். இயேசு ஜீவ ஜீவனத்தை உங்கள் பிள்ளை பேர் தேவனுக்கு ஆதாம் முழுத்து அசுத்தத்தை பசுத்தை கிறிஸ்துக்குள்ளே எங்கள் பிள்ளைகள் நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாய் ரோமர் அடுத்து இலவசம் கிறிஸ்டிய மீட்பை கொண்டு நீதிமான் என்ன தேவ நீதிமான். அவனை யாரும் கல்லூரி தேவனே ஒன்றும் செய்யலை. நானும் உன்னை விடாக்கினிக்குள்ள தீக்கள மாட்டேன் என்றார். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாக்கா. அந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறத்தல். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக ஆதி அவள் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். நீங்கள் ஜீவன தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. பேர் இயேசு, ஊழிக்காரன் பேர். எங்கே பார்த்தாலும் சரி, நாடு செல்ல ஊடிச்சல் அரசியல்வாதி, ஊழிக்காரன் மேல எல்லாம் கசப்பு, அரசியல்வாதி பகை கசப்பு, எல்லாமே சரியில்லைப்பா. நீயே சரி, உலகமே சரியில்லை. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிற வேலையை பார்த்தியா? அதனால தான் நீ அசுத்தாய் ஊழிக்காரன் முதற்கொண்டு அசுத்தாவியாக பிச்சுக்கின்னு வியாதி, வறுமை, தரித்திரம் பாதாளமாக இருக்குது. கிறிஸ்துக்குள் பிறகு என் செய்தியை கேளுங்க. பேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளை குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் எல்லாமே 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே கேட்க விளையாடப்பட்ட சத்தியங்கள். இந்த சத்தியங்களை கேளுங்க. உங்கள் சத்தியங்களை கேட்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். ஆனால் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பிறக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார். எப்படியா பிறந்தாரு? ஜீவ விஷயத்துக்கு பூச்சித்திருக்கிறேன். நன்மத்தை மரியத்தக்க கனி பூச்சி பிறந்தேன். பாவத்தை மன தேவத்தை திருடுவாங்க வாய்க்குவான். அந்த இயேசு ஏற்றுவன் ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் அவர் ஜீவ அந்த தேவ நீதி உயிர்த்த பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும். அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் வந்து தேவதூரெல்லாம் படிவது நித்திய ஜீவன பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்து அதை உலகத்துக்கே கொடுக்குறான். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போனா. ஏவாள் ஆதாமுக்கு பாவத்தை மன்னித்து கொடுத்து தேவத்தனம் பாதாளத்துக்கு போறான். நீ ஏவாளின் பிள்ளையார் அதே மரியாள் பிள்ளை. இயேசு மரியாள் திருச்சபை சிறியவர் மணவாட்டி கிறிஸ்துக்குள்ளவா. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு, வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலம் சோதுவாக கொடு. மத்திய மார்முகாமதி அவர் எங்கு சுற்றி தந்தார். விசுவாசின் வல்லவில் ஆகப்படி யாவரையும் குணமாக்கினார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி நம்முடைய பாவம் தேவன் முழு உலகத்தை பாதி நன்மத்தை மறியத்தாங்க. அதான் பிசாசு தொடர்ந்தேச்சா வந்துட்டு இருக்கிறான்.
முழு உலக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துடும். அதான் இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொள்ளணும். அதான் அன்பு ஜீவ சொரிஞ்சு இயேசு அவன் கொடுத்தே தேரணும், வாழ்ந்தே தேரணும், வாங்கி கொடுத்தே தேரணும். கடன்ற மாதிரி இயேசு ஜீவனை பரிவ தேவனை தனக்கு ஆதவன் முழு கொடுக்குறத கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெளிப்படுவார். அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு என்ன இயேசு ஜீவனை இப்படி வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குது, தேவனுக்கு கொடுக்குது. ஆதம் முழு உலகத்துக்கு. அதனால் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசு எங்கே போனாலும் நன்மை தீமை அறியத்தக்க பிசாசுகள் அகப்பட்டுக்கிறாங்க. இயேசு ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் இயேசு ரத்த சகல பாவத்தை பசுத்தாய் இறங்கி இனி பாவத்தை இனி கிறிஸ்துக்குள்ளே 38 திமிர்வாதக்கார லேகியோன் பிசாசு எல்லாம் ஆதம் வியாபாரம் வழியாக பிறந்தவங்க. அதனால் கட்சியில் சிலுவையில் போய் அந்த ஜீவரத்தை கொடுத்து இங்கே உலகம் எங்கே போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றிட்டு இருக்கிறாங்க. பாவத்தை சாப்பிட்ட மனதை கிறிஸ்து மீட்பை கூட நீதிமான கிறிஸ்து ஜீவரத்தை அதான் சுவிசேஷம். இயேசுவை பற்றிய செய்தி, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்குத்தை தான் சுவிசேஷம். நன்மத்தை பாவ சாபம் மன்னது துச்செய்தி, பாதாள செய்தி, சுயநீதி அநீதி, பாவ சாபம் மன்னது. அதை போய் தேவன் தானே உங்களுக்கு பிசாசத்தை திருடுவான், கொள்வான், இப்போ பாதாளத்தை கொண்டு போவான். கிறிஸ்து சுவிசேஷன் இயேசு ஆவட்ட வாக்கு தத்துவம் தேவநீதி உயிர் பாவமணி பிரச்சு நித்திஜர் ஆஸ்வாத ஐஸ்வர்ய மகிமை காண போய் நித்திஜர் பரலோக ராஜ்யம் இதை பிரசங்கம் பண்ணு. அதான் இந்த கிறிஸ்துமஸ் 2024 கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கிறிஸ்து உங்களுக்குள் பிறக்க வேண்டுமா? ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்துக்கு யோவான் 5:20 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் ஆவியானவர் ஜீவனுடையவர். ஜோயே ஜீவ சஞ்சாரியா மாறணும். நீ நன்மத்தீம சஞ்சாரி கிறிஸ்துவும் வாழ்க்கையில் பிறக்கலைங்க சொல்லிக்கலாம். இயேசு எடுத்துக்கிட்ட ஞானசாமி எடுத்துக்கிட்டு நன்மத்தீம காய்க்க பிசாசு தான் பிறப்பான். கிறிஸ்துக்குள்ள தான் தேவ நீதி தூய்த்தல் இயேசு சாமட்ட வாழ்க்கை பிதாக்குவார் ஆதாம் முழு உலகத்து வாழ்நாள்லாம் கொடுக்கும் கிறிஸ்து வெளிப்படுவா. மோசே ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு பழைய ஏற்பாடு உள்ள ஒரு பலிபீட ஒரு 18 ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலக கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக வெளியே பழைய ஏற்பாடில் ஏசு சரீரத்தில் வராதனால புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்தின் வாசல் தேவ ஆட்டுக்குட்டி. பவுல் சொல்கிறான் இனி நானே இல்லை ஏசு எனக்குள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். பவுல் செயின்ட்டு பவுல் ஆதம் பாவிகளும் பிரதான பாவியாக தான் மரியாதை மாதிரி தான் இந்த பவுல். இனி நானே இல்லை ஏசு எனக்குள் வெளிப்பட்டான்டா. அந்த இயேசுவை வச்சுட்டு கொடுத்து கலாத்தையர் எல்லாம் போய் தெசலோனிகள் எல்லாம் போய் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தேவன் தனக்குள்ள இயேசு அசுத்த பெரிய சபைகளை ஸ்தாபித்தான். அந்த கிறிஸ்து இனி நான் அல்ல இயேசு எனக்குள் பிறந்தார். இயேசு தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். செயின்ட் பவுல் சவுலா மாறி சவுலு பவுலா மாறி செயின்ட் உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். அவன் தான் சொல்லலாம் இனி நானே இல்லைப்பா இயேசு தான் இருக்கிறான். அந்த இயேசுவை தேவன் தான் உலகத்தை குத்திக்கிட்டே இருப்பான். பாவம் பசுத்தாயெல்லாம் வருது மாபெரும் எழுப்பில் வேற நான் மாறிட்டான். அதான் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள் தான் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்தை வெளிப்படுத்தணும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை தேவ நீதி சுவித்த பரலோக ராஜ்யம் தேவதூர்களாம் பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கிறது தான் கிறிஸ்மஸ். ஆதாமுக்குள்ளே வாழ்ந்து ஆதாமி சேர்ந்த மரணத்தை கொடுக்கும். அட்ரஸ் கேட்டு திருடுவான், கொள்வான், அழிப்பான், முடிவு பாதாளம். கிறிஸ்துக்குள் வந்தால் தேவ நீதி உயிர் பரிசுத்த தேவதூர்களாம் வந்து ஏந்து போன தேவ ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தால் ஏந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் பண்ணும். பரிசுத்தாவே இந்த கிறிஸ்மஸ் 2024 கிறிஸ்மஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் சபையில் இந்த செய்தி கொடுக்க செய்து கிருபிக்காய் நன்றி செலுத்தணும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அந்த ஜீவனில் தேவநீதி தொகுத்து பரலோக ராஜ்யமே இருக்குது. எல்லா ஜீவனுக்கு கற்ற காரியங்கள் அந்த தேவனுக்கு தனக்கு ஆதவனுக்கு வாய்நாள்லாம் மத்தியசமாக கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க. ஒரு மனைவி பிள்ளைங்க இங்கே சொல்லுங்கள் தூரத்தில் அசுத்தாய் ஓடு ஏசு இங்கே காணாட்சி தூரத்தில் சுத்தமாகறா. வேலைக்கார திமிர்வாத கொடிய வேலை போடுறான்டா. ஒரு வார்த்தை சொல்ல ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஆதவன் முழு அசுத்தாய் பசு அந்நேரமே சுகமாகறான். ஜீவ விருட்சத்துக்கு அணியை கொடுப்பியா அவங்க மனைவி, அவங்க அப்பா பேச்சு, உங்கள் அம்மா ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மத்தை மாதிரி தாய் தகப்ப அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்து எல்லாரும் பாவம் நன்மத்தை உலகம் 5 கண்ட ஜனங்கள் உலகமே ஒரு குட்டி பாதாளமாகுது. நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதகுமார் அப்படியே நடக்குது. பாவ சாபம் மரணம் கண்கிழிச்சமா சுயநீதி அநீதியை தேவன் தனக்குள்ள அசுத்தாய்களாக இருக்குது. உலகம் உள்ள சாபங்கள் பாவல் மரண தத்து ஆபத்து விபத்து நாசம் மோசம் எல்லாம் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள அதை ஜீவ தேவநீதி தூய்த்தேல பிதாகுமார் ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட அசுத்தாய் ஓடு. உங்கள் அம்மா பேச்சு, அப்பா பேச்சு, அண்ணன் பேச்சு, உங்கள் பிள்ளைங்க பேச சொல்லி பேர பிள்ளை பேச சொல்லி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பத்து கிறிஸ்து இனி கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு சொல்லுது. இனி பாவத்தை இனி நன்மத்தை மறந்து போவாத. நன்மார்ந்து சுயநீதி அநீதி விசுவாச உரிமை வந்து திருடி கொண்டு அழிச்சு பாதாளத்து கொண்டு போவான். அப்போ ஆதாமுக்குள்ளே பிறந்தவர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு வாழ்நாள் ஆதாம் வந்து முழு கொடுக்கணும். தேவநீதியின் சம்பளம் உயிர்த்தல் கொடுக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்து கொடுக்கணும், சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். அல்லேலூயா.
அப்போது அசுத்தாவியோட பசுத்தாவியோட தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. ஆனால் இந்த செய்தி கேட்டு நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய எய்பில் கூட மரியாதை போல இதோ நான் தேவனுக்கு அடிமை. சிறியலுக்குள்ளே அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்ற விளைவாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தில் தேவதூதன் வருவான், பசுத்தாவியானு வருவார். நன்மை தீமை காரியம் அசுத்தாவி தான் வரும். பிசாசு வியாதி வரும்ப, தரித்திரம் போராட்டம் வரும்ப, பாதாள ராஜ்யம் வரும். கிறிஸ்து தேவ நீதி தமிழ தேவன் தனக்கு ஆதவன் முழு வளர்த்து கொடுத்துவாரு. நீ கிருபை பெற்றவள். தேவதூதன் வந்து, மரியாதை பயப்படாதே, கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆதாமை சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்குறது போல கிறிஸ்து ஜீவன ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், கேரண்டி. ஆமாம், கண்டிப்பாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து காட்டித்தான் பாரு பிசாசு உரிமையாக வர. கிறிஸ்துவ தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்தில் தேவன் தனக்கு ஆதம் முழு பசுத்தாய் வந்து தான் கேரண்டி. அதனால் ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமம் வாய்நாள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு. ஏந்து போனதை ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்துருக்கிறார். ஜம பசுதாவே இந்த கிறிஸ்மஸ் நாள் 2024 கிறிஸ்மஸ் ஆராதனை நீ ஆஸ்வதித்தபடியாக நடிச்சு இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி ஆதாம் வியாபாரம் வழியா பிறக்கும் போதே இப்போது கிறிஸ்துவை மரியாள் ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து பாவ தேவ மகிமேற்று போன அந்த மரியாள் நான் தேவனுக்கு அடிமை. தேவன் அது ஜீவ மார்க்கத்தை தேவன் தன் முழு ஜீவ கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டு போனான். முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போனான். ஏவாள் பிசாசிட்ட பல நன்மத்தை மரியத்தை முழு உலகத்தை சாபப்பா மனத்தில் வாழ்ந்து பாதாளத்துக்கு போய் சேர்ட்டான். ஏவாளை போல இல்லாதபடி மரியாதை போல இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி இடைவெளி எக்காலத்து வெளியே பாவட்டு வந்தபடி ஆசீர்வாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயத்தை பெற்று இந்த உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருக்கேன். இந்த செய்தியை கேட்குற நீ பயன்படுத்தபடி ஜெபிக்க தாவே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதம் அசுத்தாயத்தோடு பசுத்தாய தேவதோடு பணிவிடை செய்ய இயேசு எங்கு சுற்றி பிசாசின் பலப்படி யாரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவரத்தை தேகிறார். அந்த இயேசு ரத்த சகல பாவத்தை சாபத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழுவதுகிறார். சகல பாவம் பிசா திமிர்வார் பெரும்பாடு பிரதான ஜனங்களை பிசாசின் பலப்படி யாவரையும் விடுதலையாக்கிறாரு. அதுக்கு இயேசு ஜீவனை பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறார். அசுத்தாய பசுத்தாய இருக்கிறார். இந்த வேலையை செய்ய இந்த ஊழியத்தை செய்ய இந்த செய்திக்காக ஒவ்வொரு பயன்படுத்தப்படி ஜெபிக்காதான். 2024 கிறிஸ்துமஸ் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இந்த செய்திக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்கிறதாவே. பயப்படாத, கலங்காத, திகையாத, தலைமையில கவிச்சு கவலைப்படாது. செஞ்சது பாவம், அதனால் கவலைப்பட்டு துக்கப்பட்டு வேலை பாவத்து மேலே பாவத்து அப்படியே பாதாளத்தை வைக்க போகிற கிறிஸ்துவ கூட இயேசு ரத்த சின்ன பாவம் பெரிய எந்த பாவத்தையும் பண்ணிக்கும் அதை தேவனுக்கு கொடு, தனக்கு கொடு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு, வாய்நாள்லாம் கொடு, இடைவிடாம கொடு, ஏற்காது சோதமாக கொடு. பசுத்தாய் ஒரு தேவதூர் சகல பாவத்தைக்கு சுத்திகரிப்பு போவார். நீ கிறிஸ்துக்கு சாட்சியாக இருப்பாய். நீ உலகத்துக்கு உள்ள பூமிக்கு போய் நித்திய பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்வாய். இந்த செய்திக்காக ஓடி பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதால் இந்த செய்திக்காக ஓடி அப்படி ஆஸ்வதிக்கிறார். பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இன்னொரு சேனல் எம்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். செய்தியெல்லாம் கேளுங்க. இந்த கிறிஸ்துமஸ் 2024 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிறக்குவது எப்படி என்று விலையேற்பட்ட சத்தியத்தை செய்திருக்கேன். குறைந்தது 100 பேருக்கு அவங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தேவீர்கள். ஆதாமுக்குள் பிறந்தார். பாவத்தின் சம்பளமான தேவன் கொடுத்து பாதாளத்துக்கு கிறிஸ்துக்குள் அந்த தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தில்லை. தேவன் தனக்கு ஆதாமு மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்து விட்டார். அல்லேலூயா. இங்கே உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த நம்முடைய கடமை. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. என்னோட கூகுள் பே நம்பர் 73395866
போனேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்கள். அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நீங்கள் நிச்சயம் நடத்துகிறீர்கள். இது நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆதரவுடைய அந்த செய்தியை குறைந்தது 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியம் செய்வார்.